ஹாய் மகா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் ஒரு நன்றி. நம்ம இப்போ என்ன கேட்க வந்திருக்கோம்னு கேட்டால், ஓயோ ரூமில் வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அலோடா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ரூமரை போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம மக்களுக்குள்ளேயே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போறதே கிடையாது. நாங்கெல்லாம் என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. இந்த பையன் தானே அதுக்கெல்லாம். அது எப்படி இப்போ நம்மளுக்கு லைசன்ஸ் எடுக்கும். லைசன்ஸ் எடுத்தோன்னா ரோட்டில் எங்கேனாலும் ஃப்ரீயாக போகலாம். ஆமாம். இப்போ லைசன்ஸ் இல்லாதவங்க முடுக்கு சந்து அங்கேயும் இங்கேயும் தான் போக முடியும். ஆமாம். அதே மாதிரி தான் இதுவும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகியாச்சு, இனி எங்கேனாலும் போயிடலாம். ஓகே, நம்ம இந்த முடுக்கு சந்துக்குள்ளோடி போவோம், அதையும் அடைச்சி வச்சா நம்ம எங்கே போகிறது? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கல்யாணம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நிறைய அந்த மாதிரி போயிருக்காரு. நல்லாதான் வேற அவங்க ஓன் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறது தான். ஆப்போட ப்ரொமோஷனுக்காக அவங்க வந்துட்டு இப்போது புதுசாக அதை வைடராக கொண்டு போகணும், அதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ எடுத்து போடுறதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, தப்பு தான். இப்போ கவர்மெண்ட் இதை ஸ்கீமை கொண்டு வந்தது என்ன நினைக்கிறீங்க? நல்லது தான், ஒரு வகையில் நல்லது தான். ஒரு வகையில் நல்லது தான். ஆமாம். அப்போ அந்த லவ் பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேணும்னா வீட்டில் போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்லுங்க. போக சொல்லலாம். என்ன அவசரம் அதுக்குள்ள பண்ணுறதுக்கு? ஓகே, அர்த்தத்தை அது வேற மாதிரிலாம் சொல்லுது. கண்டிப்பா. இந்த பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி அப்படிங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சிலுவையில் அரையணும். சிலுவையில் அரைஞ்சிடும். உங்களுக்கு லவ் இருக்கா? ஆமா ஆமா இருக்குல்ல. ஒன்னா ரெண்டா? ஒண்ணுதான் இருக்குல்ல. உனக்கு வீட்டுக்கு நல்ல பையன், வீட்டுக்கு அது பார்த்தாலே தெரியுது. உனக்கு இல்ல, லவ்வே இல்லையா? அப்ப நீதான்டா வீட்டுக்கு நல்ல பையன். வருஷத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்க? இப்படி லவ்வர்ஸை அவமதிக்காங்க, அதுக்காண்டி லவ்வர்ஸ் அவமதிக்கிறாங்க. எங்களை சேர்ந்து ஊர் சுத்த விடல, விடல. எங்கேயுமே இப்போ ஃப்ரீடமா இல்ல. லவ்வர்ஸை கொண்டு போறது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு பார்த்தவன் போவான், பார்த்தாலே ரிப்ளை பாய. ஆமா, வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. இப்போ கல்யாணம் ஆனவங்க போனாலும் அதே தானே இருக்கும். அது நம்ம போறவங்க தான் பார்த்தப்ப அது வேண்டாம், நம்ம டீசெண்டா போகணும்ட்டு போவோம். அது அவங்க போறவங்க மைண்ட் செட் தான். மைண்ட் செட்டோட வீடியோ எடுத்து போடுறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல போறோம்? அவங்களுக்குலாம் பிறந்திருக்கவே கூடாது, அப்படிப்பட்ட மனுஷங்க. அப்படிப்பட்ட மனுஷன் பிறந்திருக்கவே கூடாது. அங்கெல்லாம் போறது இல்ல ப்ரோ. அங்க இப்போ ஓயனாலே தப்பான விஷயம் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆமா, அது ஒரு ஆப், நல்ல ஒரு ஆப்பா இருந்ததா அதை அப்படியே பண்ணிட்டாங்க. தப்பா பண்ணிட்டாங்க. அது வந்து தப்பா பண்ணனால அலோட் பண்ணிட்டாங்க. தப்புனே ப்ரோட் அப்படியே பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. வீட்டுல நல்ல பொண்ணுங்க எல்லாம் அங்க போய் லைஃப் ஸ்பாயில் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உயரும் தேவையா? கல்யாணம் ஆன பிறகு வந்து திடீர்னு ஒரு நம்ம வேற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம். அந்த டைம் வந்து இதில் வந்து ஒயர் ரூம் வந்து ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்குது, அதனால அவங்க அதில் எடுத்துக்கலாம். என்னடா அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். கரெக்டு தான், ஒரு விதத்தில் கரெக்டு தான். எதனால கரெக்டு? சிலவங்க அதை யூஸ் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயத்தில் ஒரு தப்பு, ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஒன்று போல பார்க்குறாங்க. சிலவங்க பிரதர் சிஸ்டர் போகிறாங்க. ஆமாம், ஆனால் அது தப்பு. இப்போ வராங்க அப்படின்னா 2 பேரும் பிரதர் சிஸ்டர்னா ஒன்று ஆதார் கார்டு வாங்கி வெரிஃபை பண்ணணும், இல்லை ஃபேமிலியில் கால் பண்ணி வெரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி பிரதர் சிஸ்டர் வேணா அவங்க பர்மிஷனோட வந்தாங்க, அந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே தப்பாக தான் பார்க்குறாங்க. தப்பாக தான், அது மட்டும் ஒரு விஷயம் தப்பாக. கீப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் மக்கா, இதோட நம்ம டாக்கை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம மக்கள்கிட்ட எல்லாட்டையுமே பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே நல்ல விஷயமா தான் சொல்கிறாங்க. அது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் போகணும், ஏன்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய மக்கள் சொல்கிறாங்க. அதுனா உண்மை தான். எங்கே போனாலும் நம்ம சேஃபாக இருக்கணும். எல்லாருமே போகிற இடத்துல வந்து ஒன்று செக் பண்ணுங்கள், எங்கேயாச்சும் கேமரா இது வச்சுருக்கா இல்லையான்னு. நம்ம பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ரூம் எடுத்து போகிறோன்னா அதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணி அதை பார்த்து போகிறது, அது நமக்கு எல்லாருக்குமே சேஃப்டி. அதுதான் நம்ம மக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி.